வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. மலையாளத்தில் வெளியாகி கேரளாவை விட தமிழ்நாட்டில் அதிக அளவு வசூல் வேட்டை நடத்தி வருகிறது மஞ்சுமெல் பாய்ஸ். கடந்த 2006ஆம் ஆண்டு கொடைக்கானல் குணா குகையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு உருவான இந்த படம் தமிழ்நாட்டு மக்களின் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் நடித்த குணா படத்தில் இடம்பெற்ற கண்மணி அன்போடு காதலன் பாடல் இடம்பெற்றிருந்தது. இது தமிழ் ரசிகர்களுடன் மஞ்சுமெல் பாய்ஸ் படம் கனெக்ட் ஆக பெரிதும் உதவியது. இதனால் இப்படத்தை காண இன்று வரை தமிழ் மக்கள் கூட்டம் கூட்டமாக தியேட்டருக்கு படையெடுத்து வருகின்றனர். ரூபாய் 5 கோடி செலவில் எடுக்கப்பட்ட மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் உலகளவில் ரூபாய் 200 கோடிக்கு மேல் வசூல் அள்ளிய முதல் மலையாள படம் என்கிற சாதனையை படைத்துள்ளது. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டில் மட்டும் இத்திரைப்படம் 60 கோடிக்கு மேல் வசூலித்து வரலாறு படைத்துள்ளது. திரையரங்கில் சக்கை போடு போட்ட மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படம் வருகிற ஏப்ரல் 5ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த ஆண்டு இதுவரை வெளியான படங்களிலேயே அதிக வசூல் ஈட்டிய படம் என்றால் அது தேஜா சஜ்ஜா நடிப்பில் வெளியான ஹனுமான் திரைப்படம்தான். இந்த ஆண்டு பொங்கலுக்கு மகேஷ் பாபு நடித்து வெளியான குண்டூர் காரம் படத்துடன் போட்டியாக வெளியான ஹனுமான் திரைப்படம் வெறும் 20 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டு 300 கோடி ரூபாய் வசூலை பாக்ஸ் ஆபீஸில் அள்ளியது. தென்னிந்தியாவை தாண்டி வட இந்தியாவில்தான் இந்த படம் அதிக வசூல் ஈட்டியது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜியோ சினிமாவில் இந்தியிலும், ஜி சினிமாவில் தெலுங்கிலும் கடந்த வாரமே வெளியானது. ஆனால் தமிழ், மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் இப்படம் வெளியாகவில்லை. இந்நிலையில் வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ஹனுமான் வெளியாகிறது என்கிற அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் ஒவ்வொரு OTT நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு மொழியில் பிரித்து கொடுத்து டிஜிட்டல் உரிமத்தில் மிகப்பெரிய தொகையை அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனம் பெற்றுள்ளது என தெரிய வருகிறது. இயக்குனர் சுகுமார் இயக்கிய புஷ்பா படம் தெலுங்கு மட்டுமன்றி ஹிந்தியிலும் பெரிய வரவேற்பை பெற்றது. அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடித்திருந்த அந்த படம் தமிழ்நாட்டிலும் ரசிகர்களை கவர்ந்தது. தற்போது புஷ்பா 2 படத்தினை பிஸியாக இயக்கி வருகிற இயக்குனர் சுகுமார் இந்நிலையில் அவரது அடுத்த படம் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்து அவர் ராம் சரனை தான் இயக்கப் போகிறார். ராம் சரண் தற்போது நடித்து வரும் படத்தை முடித்துவிட்டு இயக்குனர் சுகுமாருடன் இணைய போகிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் ராம் சரண் வெளியிட்டு இருக்கிறார். அஜித்தின் அடுத்த படத்தை தயாரிக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம்தான் இந்த படத்தையும் தயாரிக்கிறது. DSP இந்த படத்திற்கு இசையமைக்க இருக்கிறார். சுந்தர் சி இயக்கி நடிக்கும் அரண்மனை பாகம் 4 திரைப்படம் வரும் ஏப்ரல் மாதத்தில் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. தமன்னா, ராஷி கண்ணா, கோவை சரளா, யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்கும் இத்திரைப்படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா இசையமைக்கிறார். இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.